இன்று 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி, குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இன்று யாருக்கெல்லாம் நினைத்த காரியம் நிறைவேறும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். திறமைகள் மூலம் மதிப்பு உயரும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். ரிஷபராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சொத்து வழக்குகளில் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உத்தியோகம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். மிதுன ராசி அன்பர்களே, சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ப அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். கடகராசி அன்பர்களே, விலகி சென்ற உறவுகள் தேடி வருவார்கள். அரசு வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மறதியால் அலைச்சல் உண்டாகும். சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறுவதில் தாமதம் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும். வாகன பழுதுகளை சரி செய்யும் எண்ணம் உருவாகும். பிள்ளைகளின் நலன் கருதி எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறுவீர்கள். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். பழகும் விதங்களின் மூலம் ஆதாயத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, சகோதரர் வகையில் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும். விருச்சக ராசி அன்பர்களே, பிற மொழி பேசும் மக்களிடம் கவனம் வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயணம் சாதகமாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். மகர ராசி அன்பர்களே, அரசு தொடர்பாக எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றம் ஏற்படும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். மேல் அதிகாரியுடன் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். மீனராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். பங்கு வர்த்தகத்தில் புதிய அனுபவம் ஏற்படும்.